சென்னையிலிருந்து மரியம்ங்கிறவங்க கேட்குறாங்க, ஒரு சிகரெட் கம்பெனியில் வேலை கிடைத்துள்ளது, அதில் சர்வே எடுப்பதற்காக சொல்கிறார்கள். நான் சிகரெட் ஹராம், எனவே நான் சிகரெட் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னதற்கு அவர்கள் நீங்கள் விற்கவோ வாங்கவோ போவதில்லை, வாடிக்கையாளர்களை வற்புறுத்தவும் போவதில்லை, குடிக்காதவர்களை குடிக்க சொல்ல போவதில்லை, மாறாக ஏற்கனவே எங்களிடத்தில் சிகரெட் வாங்கி பயன்படுத்தியவர்களிடம் உங்களுக்கு பிடித்துள்ளதா அல்லது இல்லையா என்பதை மட்டும் கேட்டு எத்தனை பேருக்கு பிடித்துள்ளது எத்தனை பேருக்கு பிடிக்கவில்லை என்பதை ஒரு புள்ளி விவரம் போல எடுத்து எங்களிடத்தில் கொடுக்க போகிறீர்கள், அவ்வளவுதான் வேலை என்று சொல்லுகிறார்கள். இந்த வேலை ஹலாலா ஹராமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஒரு பொருளை பற்றி ஆய்வு செய்வதற்காக வேண்டி தகவல் திரட்டுதல் என்பது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஆனால் அந்த ஆய்வு செய்வது எதற்காக செய்கிறது என்பதை பொறுத்து அது சில நேரங்களில் குற்றமாயிரும். நீங்களா பொதுவாக என்ன செய்ய, நீங்களா ஆய்வு பண்றீங்க, சிகரெட்டில் வந்து நீங்கள் எத்தனை நாள் குடிக்கிறீங்க, எத்தனை வருஷமாக குடிக்கிறீங்க, ஒரு புள்ளி விவரம் அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி. சிகரெட்டு தமிழகத்தில் சிகரெட் குடிப்பவர்களுடைய சதவீதம் எவ்வளவு, அதில் வந்து பெரிய தொகைக்கு குடிக்கக்கூடிய எவ்வளவு, ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் குடிக்கணும் எவ்வளவு, ஒரு நாளைக்கு செயின் ஸ்மோக்கராக இருந்து 10 பாக்கெட் குடிக்கணும் எவ்வளவு, 1-2 சிகரெட் மாத்திரம் ஒரு நாளைக்கு குடிக்கணும் எவ்வளவு, அப்படிங்கிற சிகரெட்ல இருந்து விடுபட்டவன் எவ்வளவுன்னு இப்படி ஒரு தகவலை திரட்டி ஒரு புள்ளி விவரமாக்கி ஒரு மெசேஜாக மக்களுக்கு கொடுக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆய்வுல நீங்க எந்த துணையும் செய்யல, தகவலை தான் திரட்டுறீங்க. ஆனா ஒரு பிராண்டை பத்தி நீங்க வந்து செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த பிராண்டுக்காரன் வந்து அதை மேம்படுத்துவதற்கு தானே அதை கேட்கறான் உங்கள்கிட்ட. எதுக்கு சிகரெட் கம்பெனியில் உங்களை நியமிக்கிறான்? ஒரு குறிப்பிட்ட ஒரு சிகரெட் இல்லாத சிகரெட் சொல்லி பாசின் சொன்ன அந்த காலத்தில் இருந்துச்சு, 4 மணி நேரம் இருந்துச்சு, இருக்கிற சொன்னா அந்த கேஸை போட்டு விட்டுருவாங்க. அப்போ 4 மணி நேரம் ஒரு சிகரெட் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு நீங்க உங்களை சர்வே எடுக்க அனுப்புறாங்க. நீங்க 4 மணி நேரம் போய் எடுத்துட்டு வந்து நான் கொடுக்குறீங்கன்னா அவன் என்ன செய்வான், ஓ நம்ம இதுல இன்னென்ன குறைய சொல்றாங்க, இந்த குறையை சரி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் விற்கும், நம்ம பிராண்டை விட்டு அவன் மாற மாட்டான் அப்படின்னு சொல்லி அதனுடைய விலை அதிகமாக இருக்குன்னு சில பேர் சொல்லியிருப்பான். அது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் கரைஞ்சி போயிருந்து ஒருத்தன் சொல்லியிருப்பான். அல்லது அது வந்து இருமல் வருது அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப நேரம் துர்வாடை இருக்குன்னு சொல்லியிருப்பான். இப்படி ஒவ்வொருத்தவனும் சொல்லியிருப்பான். அப்போ இந்த தகவலையெல்லாம் திரட்டிட்டு போய் அதிகமான பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அந்த குறையை சரி பண்ணி அந்த வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கு தானே எடுக்கிறான். அப்ப சர்வே எடுப்பது வந்து சர்வேங்கிறதுல பல தவறான விஷயங்களையும் நம்ம சர்வே எடுக்கலாம். குடிகாரனை பத்தி கூட சர்வே எடுக்கலாம்ல, எவ்வளவு பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவலை அறிந்து கொள்வதற்கு, மக்களுக்கு அறிவிப்பதற்காக வேண்டி, தகவல் திரட்டுவதற்காக வேண்டி எல்லாத்தையும் நீங்க எடுக்கிறது தப்பே கிடையாது. ஒரு பிராண்டுக்கு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அது அவனுக்காக எடுத்தால், ஒரு பிராண்டுக்கு எடுக்கிறீங்க அவனுக்காக எடுக்கிறான், அவன் எனக்கு இருக்கணும் உங்களுக்கு சம்பளம் தருவதற்கு, அதுக்கு எந்த துணையும் நீங்க செய்யலைன்னா உங்களையா சம்பளத்துக்கு நியமிக்கிறான். அவன் எதுக்கு உங்களை நியமிக்கிறான்? மக்களுடைய அந்த சிகரெட் குடிப்பவனுடைய அந்த பிராண்டை குடிப்பவனுடைய ஒரு மனநிலையை அறிந்து கொண்டு அதுக்கு ஏற்றவாறு அந்த சிகரெட்டுடைய தரத்தை மேம்படுத்தி இன்னும் கொஞ்சம் விற்பனை அதிகரிப்பது, அதுல அவனை தக்க வைப்பது, அதுக்கு தானே உங்களை இருக்க சொல்றான், அதுதானே உங்களுக்கு சம்பளம் தரணும். அப்ப அப்பட்டமா துணை செய்யறதுதான் இது. சிகரெட்டுக்கு துணை செய்யற ஒரு ஆய்வுல தான் வருமே தவிர அது வந்து தீமைக்கு தாவணும் ஒரு இசுமே உழுதுவான், பாவத்துக்கும் வரம்பு மீறலுக்கும் உதவாதீங்க நல்ல தெளிவா கட்டளை போட்டான். இது பாவம், இது வரம்பு மீறல், உதவத்தான் செய்றீங்க, அது விளைவிக்கணும்.